அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இன்னைக்கு காலையில் சாண்டோ சின்னப்ப தேவர், முருகர் அடியார், இன்னைக்கு நம்ம பார்க்குற முருகர் படங்கள் எல்லாமே அவர் கொடுத்த பெரிய பொக்கிஷம் தான். அவர் கொடுத்தாருன்றத முருகப்பெருமான் அவர் மூலயமா கலியுகத்தில் எதிர்காலத்தில் வர முருக பக்தர்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு கண்டிப்பாக அந்த பணி அவர் செஞ்சுருக்காரு. அப்பேற்பட்ட உணர்வுபூர்வமான முருகர் படங்கள் இன்றைக்கி அவங்க குடும்பத்தோட பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் நான் எல்லா நேர்காணலும் சொல்லுவேன். இன்றைக்கி முருக பக்தரா, முருக பித்தரா, முருக சித்தரா எல்லாரும் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெண் தெய்வம் தான். அந்த பெண் தெய்வம் மூலயமா தான் அவங்க குடும்பத்தில் முருகப்பெருமான் வந்திருப்பாருன்ட்டு ஐயா சின்னப்ப தேவரை மிகப்பெரிய துர்க்கை அவர்களை வணங்குறவங்களாம். அது எந்த அளவுக்கு வணங்குவார் அப்படின்னா, ஒரு சிங்கம், புலி, யானை எல்லாமே வளர்த்துருக்காரு வீட்டில் கரடி வரைக்கும். அதில் சிங்கத்தை ஒரிஜினல் சிங்கத்தை நிப்பாட்டி அதுக்கு மேலே ஒரு பலகை மாதிரி போட்டு அதுக்கு மேலே துர்க்கை அம்மனை வச்சு அபிஷேகம் பண்ணுவாராம். அந்த அளவுக்கு துர்க்கை அம்மனோட மிகப்பெரிய தீவிர பக்தராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையில் முருகப்பெருமான் ஆட்கொண்டு குடிக்கொண்டு இத்தனை அற்புதங்களை பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்தா நிறைய பட காட்சிகள் அவர் வாழ்க்கையில் வந்தது. குறிப்பாக முத்துராமன் ஒரு சீன் நடிச்சிருப்பார். இது வரைக்கும் கும்பிடாத உன்னை நான் இப்போ கும்பிட்டனே, எனக்கு எப்படி நீ செய்வ அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வந்திருக்கும். அது எல்லாமே அவரோட வாழ்க்கையில் நடந்து தான். விரைவில் அவரோட மொத்த வாழ்க்கை குறிப்பையும் எடுத்து நான் ஆதன் சேனலில் ஒரு நேர்காணல் கொடுக்குறேன். என்ன காரணம்னா, நிறைய பேர் தேவர் ஐயா பற்றி பேசுகிறப்போ சாண்டோ சின்னப்ப தேவர் முருகரை கைவிட்டார், அவர் வீட்டில் ரைடு வந்துடுச்சு, அவர் முருகனை கும்பிட்டு இருக்கும்போது இவ்வளோ முருகா முருகான்னு சொல்லி முருகர் படம் எடுத்து இப்படி பண்ணவர் வீட்டில் ரைடு கடைசியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை இறந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய புரளிகள், நிறைய வதந்திகள் சொல்லப்படுது. இதோட தொடர்ச்சியாக தான் நான் என்னோட ஒரு சிறிய வீடியோவில் கூட, நாளைக்கு எனக்கு எதனா ஆனால் கூட அது என்னோட ஊழ்வினை கர்மவினை தான், நாளைக்கு எப்படி வேணாலும் இந்த உலகம் மாற்றி பேசும் சொன்னது காரணமும் அதுதான். ஐயா உண்மையிலே ரொம்ப சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போட அந்த சிங்கம் இறந்த 2வது நாள் ஐயா இறந்துருக்காரு. அவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நான் எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு, எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு நான் சுடுகாடு வரைக்கும் நடந்தே வருவேன்னு சொல்லி அவரோட இறப்பு திதி முடிகிற வரைக்கும் அவர் எல்லா விஷயம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் எம்ஜிஆர் குடும்பத்திலையும் தேவர் ஐயா குடும்பத்திலையும் எந்த அளவுக்கு வருஷம் திதி கொடுப்பாங்கன்னா 2 பேரையும் சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எம்ஜிஆர் மிகப்பெரிய முருக பக்தர். அதை பற்றின ஒரு தனி ஆய்வும் நான் மேற்கொண்டுள்ளேன். சனிப்பெயர்ச்சி 6ஆம் தேதி நிறைய பேருக்கு இந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு எடுத்த மாத்திரை ரொம்ப தவறாக மாறி ஆயிருக்கும் கடந்த ஒரு 3 நாளில். அப்படி நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். காரணம் என்னென்னா, எல்லாமே கிரகம் தான். அதேமாதிரி இந்த துபாய் போர் எல்லாமே புதன்கிழமைக்கு அப்புறம் உக்கிரமாய் கம்மியாகும். யாரும் பயப்படாதீங்க. திரும்ப இந்தியாவிலையும் சரி, மற்ற வெளிநாட்டிலையும் சரி, இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு விபத்து, குழந்தைகள் விபத்து, திரும்ப ஏதாவது ஒரு விமான விபத்து, நெருப்பு விபத்துன்னு தொடர்ந்து இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் கிரகம் தான். அதிலிருந்து இயற்கை சக்தி நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, எவ்வளோ பெரிய மோசமான கிரக சூழ்நிலைனாலும் இந்த மண் அப்பேற்பட்ட புண்ணிய பூமினால என்றைக்குமே அவ்வளோ பெரிய சேதம் வராது. எத்தனையோ தடவை நீர்னால பாதிப்பு, இந்த மாதிரி பாதிப்புன்னு எத்தனையோ பேர் சொல்லியும் இந்த மண் இப்போ வரைக்கும் காக்கப்படுதுன்னா ரொம்ப புண்ணியம் வாய்ந்த ஒரு மண். வெளிநாட்டில் இருக்கிற எல்லா முருக பக்தர்களும் பயப்படாமல் முருகர் மேலே பாரத்தை போட்டு இருங்க. அதே மாதிரி இந்த எல்லா சனி பயிற்சி பலன்கள் பார்க்குறப்போ அது ஒரு செகண்ட் பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு கடந்து வந்துடுங்க. நீங்கள் அதையே யோசிச்சிங்க அப்படின்னா அந்த யோசனையே நீங்கள் நினைக்கக்கூடிய செயலையும் மோசமான விளைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படி வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நீங்கள் யாரோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, யாரோட பவர் கீழே இருக்கீங்கன்னா, முருகப்பெருமான் ஒருத்தர், கலியுகத்துக்கு உண்டான தெய்வம். 9 கிரகம் 27 நட்சத்திரம் அவர் காடலில் இருக்கும்போது, நம்ம அவரோட அரவப்பில் இருக்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிறைய குருமார்களோட வழிபாடு அதிகமாக இருக்கும். குறிப்பாக பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், இன்னும் கணக்கப்பட்டியார், மக்கள் குருவை தேடி போவாங்க. இது நடக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் பதிவு பண்ண நினச்சேன். எந்தெந்த விஷயம் உத்தரவு கிடைச்சோ அதையும் சொல்லியிருக்கேன். இனிவரும் அடுத்தடுத்த குரல் பதிவில் நான் பதிவு செய்கிறேன். சனிப்பெயர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் 6ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்கள். சிவன் கோயிலில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு உடனே அறுபடைக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி கிளம்பாமல் முதல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உங்களோட குலதெய்வமோ எல்லா தெய்வமோ அங்கே உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அறுபடை பிளான் பண்ணி போங்க. ஒரே நாள் அறுபடை பார்க்குறேன், ஒரு அரை நாளில் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவசர அவசரமாக போகாமல் நிம்மதியாக பிளான் பண்ணி போங்க. கூடுமான வரைக்கும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இங்கே எல்லாத்தையும் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லாமல் போகிறது நல்லது. ஏன்னால் யாரோட எண்ணம், யாரோட அளவரிசை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கெல்லாம் ஒன்று கிடைக்கலையே, இவங்களாம் இப்படி கிடைக்குது அப்படின்ற ஒரு ஏக்கமே நம்மளோட ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய தடை ஏற்படுத்தும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.